My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய அலிகேஷன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதில் நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா, சார் எப்போ சார் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும்? இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது, கரெக்ட் தான். பட் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும்? நாங்கள் எவ்வளோ நாள் இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அஃபீஷியல் அப்டேட் அப்படிங்கிறது நேற்றுக்கு நமக்கு நியூஸ் மீடியா மூலமாக வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் பேசியிருக்கிற விஷயத்தை வச்சு கவுன்சிலிங் வருகிற மாதங்களில், அதாவது எப்போ நடக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட் த சேம் டைம் 900 மருத்துவ இடங்கள் அந்த தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளை 900 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில முக்கியமான அப்டேட்ஸையும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் அதிகமான 20 பாயிண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இதில் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ மருத்துவ கலந்தாய்வு, தமிழக மருத்துவ கலந்தாய்வு எப்போ நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அடிப்படையில் தான் நாங்கள் இது பண்ண போகிறோம். உச்சநீதிமன்ற வழக்கு முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நேற்றுக்கு நியூஸ் மீடியாவில் கூட பார்த்துருப்பீங்க. உச்சநீதிமன்ற வழக்கு முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் நமக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் 6ஆம் தேதி நாங்கள் கவுன்சிலிங் நடத்தலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான ஸ்டேயும் சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்கல. ஆனால் 8ஆம் தேதி நிறைய கேசஸ் ஹியரிங் அப்படிங்கிறது வருது. ஸோ 8ஆம் தேதியினுடைய ஜட்ஜ்மெண்ட்டின் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமான முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை 2 ப்ராபபிலிட்டியில் காயினுக்கு 2 சைடு, ஒன்று டெய்ல்ஸ் இல்லை ஹெட்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு பக்கம் தான் வரும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி தான் இருக்குன்றதுனால சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பின்னர் நாங்கள் வந்து கவுன்சிலிங்கை ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது தமிழக மருத்துவ கலந்தாய்வினுடைய அடிப்படை நிலைமையாக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டஸ். ஸோ ஜூலை 8 ஹியரிங் வந்ததுக்கப்புறம் அது இவங்க சொல்கிறது வந்து வழக்கு முடிந்த பிறகு தான். வழக்கு முடிந்ததுக்குன்னா அது 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு இன்டரிம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, கவுன்சிலிங் நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கவுன்சிலிங் ஒரே ஃப்ளோவாக போயிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூலை 6 அன்னைக்கு ஆரம்பிக்கிறதாக என்எம்சி அண்ட் என்டிஏ வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எம்எம்சியிலேருந்து நமக்கு வந்து முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வரும். வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய முடிவுக்குட்பட்டது தான் 2 கவுன்சிலிங்குமே அப்படிங்கிறதுல 2 தரப்புமே இதாக இருக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்டுமே இதுக்காக தான் வெயிட்டிங். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடத்தக்கூடிய எம்சிசியுமே இந்த விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை ஜூலை 6ஆம் தேதி இல்லை அப்படின்னா கூட ஜூலை 8ஆம் தேதி ஹியரிங் அப்புறம் கூட ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்ற மாதிரியான சோர்ஸஸ் சொல்கிறாங்க. பட் எல்லாமே அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது தவிர தமிழகத்தில் புதியதாக 900 மருத்துவ இடங்கள் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. தற்போதுள்ள 5050 இடங்கள், இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லையா, அதில் 5050 எம்பிபிஎஸ் இடங்களுடன் 900 புதிய இடங்கள் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக எல்லா காலேஜ்லையும் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணலை. நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் இருக்குது. அண்ட் சேலம்லாம் பார்த்தீங்கன்னா 100 சீட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸில் சீட்ஸ் அட்லீஸ்ட் 100 சீட்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதுலலாம் ஒரு 150 சீட்ஸ் ஆகும். 150 சீட்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸை மேபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 200 சீட்டாவோ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்கிற பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இனி வரப்போகிற புதிய கல்லூரிகள் மூலமாக 900 மருத்துவ இடங்கள் அப்படின்றது வந்து வரும். கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களில் 6 இடங்களில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கான அனுமதியை என்எம்சி கிட்டேருந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பெர்மிஷன் வரலை. வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்க லேண்டெல்லாம் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து அதுக்குரிய அப்ரூவல்ஸ் எல்லாம் எடுக்கணும், பில்டிங் கட்டணும், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 900 சீட்ஸ் அப்படிங்கிறது இந்த 5050 சீட்டோட ஆட் ஆகும். இப்போ இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்து ஒரு பிளாக் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா நீட் எக்ஸாம் ஆரம்பித்து ரிசல்ட் வந்த அடுத்த நாள்லேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் 1 by 1 மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. நிறைய கேசஸ் வந்துகிட்டே இருக்குது. கோவிட் டைமில் இதே மாதிரியான டிலே நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு பேண்டமிக்னால நிறைய மாணவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு சில மாணவர்கள் செய்த தவறுக்காக 24 லட்சம் மாணவர்களும் வெயிட் பண்ணணும், 24 லட்சம் மாணவர்களும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான்
எந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாகவே இருக்கிறது. எந்த தப்பும் செய்யாமல் நல்லா படித்து நேர்மையாக எழுதி நல்ல மார்க் வாங்கின மாணவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எக்ஸாம் வைப்பாங்களா, எக்ஸாம் வைக்க மாட்டாங்களா, இந்த டென்ஷன்லேயே பாதி பேத்துக்கு வந்து தூக்கம் இல்லாமல் போயிடுது. நிறைய ஃபேமிலிஸ் நம்மக்கிட்ட பேசும்போது, பேரண்ட்ஸ் பேசும்போது, சார் நாங்களாம் நல்லா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேரை நம்மகிட்ட பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் 900 சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது ஆக்சுவலாக கரெக்டான இன்ஃபர்மேஷன், பட் நாட் ஃப்ரம் திஸ் அகாடமிக் இயர். இந்த அகாடமிக் இயர்லேருந்து வரல. இனி வருகிற அகாடமிக் இயர்ஸில் மேபி அது 1 வருஷமோ 2 வருஷமோ அல்லது 3 வருஷமோ ஆகலாம். பில்டிங்கெல்லாம் கட்டணும்ல, நம்மலாம் எய்ம்ஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல் கட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காட்டினா தான் என்எம்சி வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலே இல்லைனா கூட எய்ம்ஸுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். உங்களுக்கு வந்து வேறு காலேஜில் வச்சுலாம் கிளாஸஸ் நடத்தலாம். அந்த மாதிரி அப்ரூவல்ஸ் தமிழ்நாடுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் 900 சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து இனி வருகிற வருஷங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது தவிர வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் கூட நம்ம உடனே உங்களுக்குள்ள நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இது போக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 25 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 100 வகுப்பறைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 37 காலேஜஸ் இருக்குல்ல, இந்த 37 காலேஜஸில் 25 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய 100 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் ஹாலை, அந்த கிளாஸ் ரூம்ஸை அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தரம் உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி 20 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த 20 பாயிண்ட்டை எடுத்து பாருங்கள். நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இந்த 2 விஷயங்கள் அப்படிங்கிறது பிரயோஜனமாக இருக்குன்றதுனால அதை மட்டும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.